சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே நேர்மையானவங்களா இருப்பீங்க. சமநிலையை விரும்பக்கூடியவங்க நீங்கள். கலைகள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் அதிபதி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களோட பேச்சு செயலில் ஒரு வசீகரம் இருக்கும். முடிவெடுக்கிறதுல திறமையானவங்களா நீங்கள் இருப்பீங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே சமநிலையை கட்டி காக்கக்கூடியவங்க நீங்கள். அமைதியை விரும்பக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. சுக்கிரன் சுப கிரகமாக இருக்கிறது. கலை, அழகு, சுகபோக வாழ்க்கை மீது இந்த துலாம் ராசிக்கு ஒரு அதீத ஈர்ப்பு இருக்கும். தாராள மனப்பான்மை, தூய்மை, கலைகளில் ஆர்வம், அறிவாற்றல் படைத்தவங்க நீங்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தின் அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் இந்த வாரம் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ராஜதந்திரம், மற்றவங்களோட மனதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சிறப்பான தன்மை உங்ககிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்பால் என்ன விஷயம்லாம் நீங்கள் நினச்சது போல் சாதகமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதே போல் என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன அமையும், இது போன்ற அனைத்து விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். துலாம் ராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை மனசார வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேடி ஓடுவீங்க. நட்புக்கு இயல்புடையவங்க. மற்றவங்களை கவலைக்கூடிய ஆற்றல் இருக்கும். சுக்கிரன் ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு வர சுய ஜாதக கணிப்பு நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிலையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் இதனால் நீங்கள் பெற முடியும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். நாம் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாரம் ஏற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆனாலே பாருங்கள், சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும். சில இடத்துல வேலையில் பாதிப்பு கூட வரலாங்க. உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல விதமாக இப்போ நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் சரி, லாபமும் சரி சிறப்பாக இருக்குது. வார கடைசியில் பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வுக்கு வரும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையை ஈடுபடுங்க, நன்மை நடக்கும். குடும்பத்தில் புத்துணர்வு அதிகரிக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். கடந்த காலத்தில் இருந்த துன்பம் துயரம் உங்களை விட்டு விலகுது. பிள்ளைங்களால் நல்ல ஒரு மன அமைதி வருது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களோட வேலைத்திறன் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு இப்போ நல்ல ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் வரும். புதுசாக முயற்சிகள், திட்டங்களை ஏதாவது செயல்படுத்தலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் நீங்கும். பிள்ளைங்களால் திருப்தி, நல்ல ஒரு மகிழ்ச்சி வரும். பெரியவங்களோட அன்புக்கு நீங்கள் இப்போ ஒரு பாத்திரமாக விளங்குவீங்க. அவங்களோட அன்பு ஆசையும் உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட தேவையை அறிந்து நீங்கள் அந்த பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. பண வரவு அதிகரிக்க அவங்களுக்காக சலிப்பு இல்லாமல் உழைக்கவும் செய்வீங்க. இதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் புதுசாக வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு வருமானத்தை பெற போகிறீங்க. புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கணக்கு போட்டு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்து கவனமாக செஞ்சால் நல்லது. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உயர்வு தாழ்வு ரெண்டுமே கலந்த ஒரு பலனை கொண்டு வந்து தருது. ஏது 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கருத்து வேறுபாடு ஏற்பட்ட உறவினர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வரும். எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வியாபார விஷயத்தில் அடுத்தவங்களோட அறிவுரை இப்போ உங்களுக்கு தேவையில்லை. தொழில் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். வியாபார விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் துலா ராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய சூழல். பண விஷயத்தில் கவனமாக இருந்தால் நல்லது. பெரியவங்களோட ஆசை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும். உங்களுக்கு தேவையான பண வரவு தாராளமாக கிடைக்கும். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் செலவு அப்படிங்கிறது வீணான செலவாக ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. அதனால் செலவு பண்ணும்போது பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். எந்த ஒரு பொருள் தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க பாருங்கள்.
கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பெரும்பாலும் தவிர்க்க முடியும். நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு, அதாவது புனித தலத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் சூழல் போக முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கோம். ரொம்ப நாளாக போக நினச்ச புனித தலத்துக்கு இப்போ சென்று வருவதற்கான வாய்ப்பு அமையும் பாருங்கள். இந்த வாய்ப்பெலாம் வருது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ஒரு சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஏதாவது வேண்டுதல், ஏதாவது கோயிலில் வச்சுருப்பீங்க பாருங்கள், அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதையும் அந்த மாதிரி சூழல் வரும்பொழுது கண்டிப்பாக நிறைவேற்றிடுங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இதனால் நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு உங்களால் கொண்டு வர முடியும். மருத்துவ செலவிலிருந்து விடுபட முடியும். நேர்த்திக்கடனை அடைங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் பிள்ளைங்க வழியிலுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அவங்கக்கிட்ட ஒரு சில சங்கடம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவங்களோட செயல்களை நிதானமாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட வேலை வாங்கணும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம், அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ நீங்கள் இப்போ உண்டாக்க முடியும். உங்களுக்கான பணிகளை சிறப்பாக செஞ்சால் இந்த உயர்வுகளை தாராளமாக பெறலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிக உழைப்பின் காரணமாக கொஞ்சம் அசதி, சோர்வு இது மட்டும் ஏற்படுங்க. விற்பனையை பொறுத்த வரைக்கும் விற்பனை, லாபம் ரெண்டுமே நல்லாயிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இப்போ நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக செயல்படணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை தேவையில்லாதது வம்புக்கு இழுக்கிறது போல் தோணும். அவங்களோட வார்த்தைகள் தேவையில்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துறது போல் தோணும். ஆனால் விட்டு கொடுத்து பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். தேவையில்லாமல் வீணான வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். குடும்ப நிர்வாகத்தை செய்யக்கூடிய பெண்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுமே அலுவலகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல் வரணும் அப்படின்னு நினச்சா விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் பெருசுப்படுத்தக்கூடாது. ஒரு இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கி போகிறது நல்லது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ குருமங்கள யோகம் இருக்குது. அதனால் உங்களை நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு நல்ல ஒரு உயர்வுக்கு வரும். குடும்பத்துலேயுமே நல்ல ஒரு நிம்மதி வரும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் மாறும். நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேள்விக்குறியாக இருந்த முயற்சியெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை தரும். உடல்நிலை சீராக மாறும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். அரசு வழி முயற்சிகளுமே சாதகமான பயனை ஏற்படுத்தும். லாபகேதுவால் பண வரவு அதிகரிக்கும். குடும்பம், தொழில், வேலையில் ஏற்பட்ட போராட்ட நிலை இப்போ மாறும். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ரொம்பவுமே பொறுமையாக செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாக்கிய குருவால் புதிய திருப்பம் ஏற்படும். நேற்றைய கனவு இன்னைக்கு நனவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி முற்றிலும் உங்களை விட்டு நீங்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். செல்வாக்கும் சரி, அந்த சுந்தரியும் இந்த ஒரு காலகட்டத்தில் உயரும். தேவைக்கேற்ப வருமானம் நல்லபடியாக இருக்கும். கடன்களை அடைச்சி நிம்மதி பெற மூச்சு விடுவீங்க. நீங்களுமே செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் ரொம்பவுமே நிதானமாக கவனமாக செயல்படணும். அப்படி இருந்தால் நன்மைகளை எல்லா வகையிலுமே பெறலாங்க. நிதானம், பொறுமை, கவனம் இது இருந்துச்சுன்னா எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். இந்த வாரத்தோட அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த சித்திரை, சுவாதி, விசாகம் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா தைரிய வீர ஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், சனி, பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக சூழல் உண்டாகியிருக்கு. இந்த வாரம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குது. பண வரவுமே திருப்தி தரும் வகையில் இருக்கும். நீங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையுமே சிறப்பான முடிவை கண்டிப்பாக பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு. தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியாட்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனை தீரும். பணியாட்கள் கிட்ட நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாதிரி உங்களோட செயலில் பாருங்கள் ஒரு கனிவான தன்மை இப்போ வரும். குடும்பத்தில் திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் பிராப்தம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண தடை உள்ளவங்களுக்குமே அது விலகுது. இப்போ நீங்கள் வரன் பார்க்க தொடங்கலாம். நல்ல வரன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வயது வந்தவங்களுக்கு புத்திரர் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகள் செய்வாங்க. தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆயுள் அபிவிருத்தி அடைவதற்கான வகையில் கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அதற்கேற்றவாறு பழக்க வழக்கங்களை அமைச்சிக்கிறது நல்லது. பெண்கள் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலில் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கலைத்துறையில் நிறைவான பொருளாதாரம் பெறக்கூடிய சூழல் உருவாகுது. சுமூகமான உறவு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயலால் மற்றவங்க மனதில் நீங்கள் எளிமையாக இடம் பிடிச்சிடுவீங்க. இருந்தாலும் உங்கள் பாடத்திட்டத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனம் செலுத்தணுங்க. இந்த வாரம் உங்களோட பலமும் வளமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த கால கடன்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். குடும்பத்தில் சுபிட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் வருது. கணவன் மனைவி சற்று அனுசரித்து போகிறது நல்லது.
புதிய தொழில் தொடங்குறவங்க அரசு வழியில் அதற்கான கடன் உதவியை பெறுவீங்க. இந்த வாரம் தொழிலை விரிவுபடுவதற்கான நோக்கம் பயனளிக்கும். பெரிய தொகை ஈடுபடுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செஞ்சால் நல்லதாக இருக்கும். வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குமே அதுக்கான வாய்ப்பு இப்போ அமையும் பாருங்கள். வெளிநாட்டு தொடர்புடையவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து உயரும். விசா இந்த வாரம் எந்த ஒரு செயலையுமே எந்த ஒரு காரியத்தையுமே எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்குது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வருது. எல்லா வகையிலுமே நன்மை பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டா நல்லது எல்லா வகையிலும் நடக்கும்.